ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் நிறைந்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஒரே டெஸ்டினேஷன், அதாவது நாம் போய் சேரும் இடம் என்ன சொல்லுங்க? தேவன் வாழும், கிறிஸ்து வாழும் பரலோகம். எல்லாரும் இந்த உலகத்தில் கடந்து போவாங்க. ஆனால் அதுக்கு நிறைய கேரக்டர் உண்டு. அதில் ஒரு முக்கியமானதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கடந்த நாட்களில் இருந்தாலும் நம்ம தலைப்பு என்னென்னா, கர்த்தரால் நல்ல சாட்சி பெற்றவர்களை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். இன்னையிலிருந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கர்த்தரால் புகழப்பட்ட விசுவாச வீரர்களை குறித்து பைபிளில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரால் புகழப்பட்ட, அதாவது நம்முடைய தெய்வத்தால் பிரசம்சிக்கப்பட்ட விசுவாச வீரன்மாரை குறிச்சான நம்ம இன்னும் தொட்டு தியானிக்காம போகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த உலக இந்த பைபிளில் நிறைய விசுவாசத்தில் வீரன்மாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரிகள், அதுபோல் விசுவாச வீராங்கனைகள், விமன் ஃபெய்த் வாரியர்ஸ், அதாவது விமன் ஃபெய்த் வாரியர்ஸ் அண்ட் ஜென்ஸ் ஃபெய்த் வாரியர்ஸ். அந்த வீராங்கனைகள், வீரர்களுடைய கர்த்தர் அவர்களை புகழ்ந்து பாடின, அதனால தான் கொடுத்த ஹாவ் மார்வலஸ் ஃபெய்த். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விசுவாசம் நமக்கு தேவை. சாதாரண விசுவாசம் அல்ல. ஏன்னா கர்த்தர் பூமியில் வரும்பொழுது, ஜனங்களை எடுக்க வரும்பொழுது முதல்ல எதை தேடுவாரான் தெரியுமா? உலகத்தில் அவர் எதை தேடுவாரான் தெரியுமா? எதை தேடுவாரா? லூக்கா 18:8 வேகமாக படிங்க. கொஞ்சம் நம்ம ஒரு ஆழமான சில காரியங்களை இன்றைக்கி பார்ப்போம். அடுத்த வாரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து இதை விவரமாக பார்க்க போகிறோம். லூக்கோசின் புஸ்தகம் 18:8. சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இன்னும் மலையாளத்தில் வாய்ச்சேக்கம் வெட்டுன்னு. വേഗത്തിൽ അവരെ പ്രതിക്രിയ നടത്തി രക്ഷിക്കുമെന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു. എന്നാൽ മനുഷ്യപുത്രൻ വീണ്ടും വരുമ്പോൾ അവൻ ഭൂമിയിൽ വിശ്വാസം കണ്ടെത്തുമോ എന്ന് കർത്താവ് പറഞ്ഞു. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் உலகத்தில் வந்தப்ப எதை தேடுவாராம்? உங்களுக்குள்ள எதை தேடுவாராம்? இந்த சபையில் இருக்கிறவங்களுக்குள்ள விசுவாசத்தை தேடுவாராம். எல்லாம் இது என்ன பெரிய காரியமா அப்படிங்கலாம். நான் சொல்கிறேன் அப்போ தான் விசுவாசம். ஏன்னா கடைசி நாட்களில் பிசாசு எதை மறுதலிக்க செய்வானா? விசுவாசத்தை மறுதலிக்க செய்வான். விசுவாச துரோகம் நேரிடும். அதை மலையாளத்திலும் தமிழ் ஒன்று வாய்க்காம். 2 தெசலோனிக்கருக்கு எழுதிய புஸ்தகம் அல்லது லேகனம், மலையாளத்தில் 2ஆம் அத்தியாயம் கடைசி நாட்கள் என்ன வருமா? 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டி மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. உன்ன மலையாளத்தில் ആരും ഏതു വിധേനയും നിങ്ങളെ ചതിക്കരുത്. ആദ്യമേ വിശ്വാസ ത്യാഗം സംഭവിക്കും. നാശയോഗ്യനും அதர்மமூர்த்தியுமாயவன் வெளிப்படுகையும் வேணும். ஆமென். என்ன துரோகம் நேரிடுமா? விசுவாச தியாகம்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது விசுவாசத்தை தேஜிச்சுகளையும். விசுவாசம் ஒத்திரி பேர் தேஜிக்கும், விட்டுகளையும். நான்லாம் விசுவாசி இல்லைப்பா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து கேட்டால் அந்த சர்ச்சுக்கா போறீங்க? இல்லை 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 இல்லை, நான் சும்மா எப்போவாது பாஸ்டர் சும்மா கேட்பார், அதனால் போய் தலையை காட்டினேன். நீங்களாம் விசுவாசி? இல்லை இல்லை. விசுவாச துரோகம் நேரிடும். விசுவாசத்திற்கு அதை விட்டு விட்டு அனைவர் ஓடி விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால கர்த்தர் பூமியில் என்ன நடந்தாலும் எதை காத்து கொள்ளணும்? பூமியில் வரும்போது இயேசு வர்ற வரைக்கும் நம்ம எதை காத்து கொள்ளணும்? ஆமாம். அதனால தான் 2 தெசலோனிக்கருக்கு எழுதிய 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்ப எதை காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசம்னா என்னங்க? டக்குன்னு சொல்லுங்க. விசுவாசம்னா என்னது?
ஆமாம், நம்ம பார்க்காததை ஷார்ட்டாக சொன்னால், நம்ம பார்க்காத ஒரு காரியத்தை ஒரு ஆள் சொல்லும்போது நம்ம அப்படியே நம்ம அதுக்கு பேர் என்ன? ஆமாம், அன்சீன் திங்ஸ் ஷுட் பி பிலீவ்டு பை ourselves. It is called faith. Unseen matters. நம்ம பார்க்காத காரியங்களை இயேசு பூமிக்கு வந்தார், நம்ம பார்க்கலன்னா விசுவாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார், விசுவாசிக்கிறோம். நமக்காய் மரித்தார், விசுவாசிக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், விசுவாசிக்கிறோம். அப்போ பரலோகத்தில் ஏறி நமக்காக அவர் ஒரு வாசஸ்தலங்களை, மேன்சைன்ஸ், நல்ல அரண்மனை போன்ற பரலோகத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அங்கே இருந்து மீண்டும் வருவார், விசுவாசிக்கிறோம். வந்து என்னையும் அங்கே சேர்த்து கொள்ளுவார். இதாங்க கிறிஸ்தவ விசுவாசம். உலகத்தில் நிறைய விசுவாசம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? இயேசு வந்தார், எனக்காய், என் பாவங்களுக்காய், சாபங்களுக்காய், ரோகங்களுக்காய் கல்வாரியிலே மரித்தார், என்னை மரணத்திலிருந்து விடுக்கும்படியாய் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் உயிர் தெழுவதற்கு அடையாளமாய் அவர் உயிர் தெழுந்தார், பரத்திற்கு ஏறினார், அங்கே இப்பொழுது எனக்காக வாசஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் வந்து என்னை அவரிடமாய் சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. இதுதான் விசுவாசங்கிறது. சிலர் விசுவாசிப்பாங்க, ஏசு யாரு? நல்ல கடவுளுங்க, அற்புதம்லாம் செய்வாருங்க, கேட்டதெல்லாம் என்ன செய்வாருங்க? கொடுப்பாருங்க, அவரை தாங்க நானும் நம்புகிறேன். அவரை தான் நிறைய பாவத்தோடு இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. சூத்ராம். சரி, இப்போ இன்னைக்கு விசுவாசத்தில் எத்தனை வகையான விசுவாசம் உண்டு, அதில் எந்த விசுவாசத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசம், there are different qualities of faith. விசுவாசத்திற்கு பல விதமான குவாலிட்டி உண்டு. எல்லாரையும் ஒன்றா ஆண்டவர் விசுவாசின்னு சொல்லிட மாட்டார். இப்போ கடைசி வரைக்கும் எதை காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். என்னது விசுவாசம்? இயேசு கிறிஸ்து வந்ததிலிருந்து திரும்ப வந்து என்னை சேர்த்து கொள்ளுகிற வரைக்கும் அவரை நான் 100 மடங்கு அப்படியே இருதயத்தில் நம்பணும். அதுக்கு தான் பேர் என்னது? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த விசுவாசத்தில் பலவிதமான ஸ்டெப்புகளை நம்ம கடந்து போகணும். விசுவாசத்தின் தரம். அதனால தான் பவுல் கொரிந்தியரில் ஒரு காரியம் சொல்லுவார், அவன் அவனுக்கு பகிர்ந்து அளித்த விசுவாச அளவின்படியே. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. இது எல்லாம் ஒரு சாதாரண விசுவாசம். இது ஒரு பெரிய விசுவாசம்லாம் கிடையாது. தேவன் விரும்புகிற விசுவாசத்தை முதல்ல நம்ம உங்களுக்கு கொண்டு போய் முதல்ல நிறுத்துறேன். இப்போ விசுவாசத்தினுடைய அதாவது வெரைட்டிஸ், குவாலிட்டிஸ். நீங்கள் எந்த முதல் விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை 31ஆம் வசனத்தை நம்ம பிடிக்கலாம். மத்தேயு 14 30 31. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து பேதுரு அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றா கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அடிக்கலாம். എന്നാൽ അവൻ കാറ്റ് കണ്ട് പേടിച്ചു മുങ്ങി തുടങ്ങിയാൽ, കർത്താവേ എന്നെ രക്ഷിക്കണമേ എന്ന് നിലവിളിച്ചു. യേശു ഉടനെ കൈനീട്ടി അവനെ പിടിച്ചു. അല്പവിശ്വാസിയെ, നീ എന്തിന് സംശയിച്ചു എന്ന് പറഞ്ഞു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഫസ്റ്റ് വിശ്വാസം என்ன விசுவாசமா? அல்ப விசுவாசம், அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசம்னா இங்கிலீஷில் கரெக்டாக சொன்னால் புரியும், லிட்டில் ஃபெய்த். அது கொஞ்சம் போல விசுவாசம். பிரியமான பிள்ளைகளே, இதில் தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதில் எடுத்தோடனே நம்ம பெரிய விசுவாசி ஆயிட மாட்டோம். முதல்ல நம்ம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது? அற்பமான விசுவாசம். தந்தாலும் தரலாம், தராமலும் போகலாம். பத்ரோஸ் அப்படி கடலில் நடந்து போயிட்டே இருந்தார். இயேசு பக்கத்தில் போனவுடனே காற்றுலாம் பயங்கரமாக அடிச்சுது, அலை பயங்கரமாக வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு நடுவில் பெரிய அலைகள்லாம் வந்த உடனே பயந்துட்டார், சந்தேகப்பட்டார்.
அப்ப சந்தேகமும் விசுவாசமும் கலந்து தான் என்னது? அற்ப விசுவாசம். சந்தேகமும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் நடக்குமோ நடக்காது. இந்த விசுவாசத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தாரா? கொடுத்தாரா சொல்லுங்க. அற்ப விசுவாசியா இருந்தாலும் கூட அவன் அப்படியே பேதுரு அப்படியே அழிஞ்சு போகணும்னு ஆண்டவர் விட்டுறலைங்க. அவர் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய அற்ப விசுவாசத்திற்கும் நீ தான் சந்தேகப்பட்டியே போ, அப்படியே முங்கி நாசமா போ அப்படின்னு விடலை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இங்கே இருக்கிற ஐயா மாரே அம்மா மாரே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏசப்பாவை நீ பூரணமாக விசுவாசிக்க முடியாமல் நீ தடுமாறி கொண்டு இருந்தாலும் அற்ப விசுவாசத்தோட, அந்த லிட்டில் ஃபெய்த்தோட, அந்த கொஞ்சம் விசுவாசத்தோட உனக்கு பிரச்சனை வரும்போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் தன் கை நீட்டி உன்னை பிடித்து உன் வாழ்க்கையில் நீ முங்குகிற பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு என் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்துராதீங்க. எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். அதுக்கு நடுவில் நீ முங்கிக்கிட்டே இருந்தாலும் கூப்பிடு. வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, வேதனை, தரித்திரியம், பாடு, இன்னைக்கு சபைகள்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை, போகிற இடங்களில் நிறைய சமாதானம் இல்லை. இன்னும் நிறைய சர்ச்சுகளில் இயேசுவை பிரசங்கிக்கிறதுக்கு பதில் பிசாசை பிரசங்கிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். சத்தியத்தை பிரசங்கிக்கிறது இல்லை, பரலோகத்தை பிரசங்கிக்கிறது இல்லை. உலகத்தில் பொது சொத்தையும் சுகத்தையும் இப்போ மணிப்பரிசையும் குறித்து எடுத்து வச்சுட்டு எல்லாரும் மணிப்பரிசை எடுத்து வச்சுக்க, இப்ப உங்க பர்சிலெல்லாம் காசு வரும்னு சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் குழப்பம். அநேகர் விசுவாசத்தில் முங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனையில கொஞ்சம் பேர் முங்குறான், சர்ச்சில் இருக்கிற பிரச்சனையில கொஞ்சம் பேர் முங்கிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில கொஞ்சம் பேர் முங்கிக்கிட்டு இருக்கிறோம், உபதேச குழப்பத்தில் நிறைய பேர் முங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற இடத்துலேருந்து போயிட்டு திடீர்னு ஒரு குரூப்பு பரிசுத்தாவி இல்லாத இடத்துக்கு போயிடுது, ஒரு குரூப்பு நல்லா திங்கலாம்னு சொல்லி எங்கேயோ போயிடுது, ஒரு குரூப்பு இயேசுவே கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுதலித்து அந்தி கிறிஸ்து கூட்டம் என்கிற யெகோவா சாட்சிகளுக்கு போயிடுது. ஆன்டி கிரைஸ்ட் என்கிற ஒரு பெரிய குரூப்பு வெளிப்படுறது யெகோவா சாட்சிகள் தான். இயேசுவே கடவுள், அவர்கிட்டலாம் நேமெல்லாம் செவிக்கணும்னு அவசியம் இல்லை, நேராக போயிடலாம். ஒரு நாளும் இந்த கூட்டம் வராது, பரலோகத்துக்கே வராது. இவங்களை ஒருத்தரை கூட நீங்கள் பரலோகத்தில் பார்க்க முடியாது. ஸோ உபதேச குழப்பத்தில் நிறைய முங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்று மட்டும் சொல்லுங்க, எந்த பிரச்சனையிலையோ தரித்திரத்திலேயோ கடனிலேயோ குழப்பத்திலே, அன்னுவரேன் எனக்கு வீட்டில் குழப்பம் அல்லது சபையில் குழப்பம் உபதேசத்தில் குழப்பம், என்னையும் தூக்கி விடுங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த குழப்பங்களுக்கு இருந்து கர்த்தர் உங்களை கைதூக்கி நிறுத்தி கடலின் மேல் நடக்க வைப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். திரும்பவும் நீ தண்ணீரின் மேல் நடப்பாய். நடக்க முடியாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். எந்த இடத்துல நீ நடக்க முடியலன்னு நினைக்கிறியோ, எந்த சூழ்நிலையை நீ கடக்க முடியலன்னு நினைக்கிறியோ, எந்த பிரச்சனையை நான் நீ எப்படி சமாளிப்பேன்னு நினைக்கிறியோ, அதே முங்கின கடத்துல இருந்து உன்னை எழுப்பி அதே கடல்ல திரும்ப பேதுருவை நடக்க வச்சு போட்டுக்கு கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்தார். உன்னையும் பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுவார். கலங்கக்கூடாது. அற்ப விசுவாசியானாலும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் நீ அவரை நோக்கி கூப்பிடு. அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வரும் தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன்னுடைய மகளை குறித்து ஜெபம் பண்ண வருவாங்க. அது அவங்க மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கும். உடனே இயேசு அந்த அம்மாவை பார்த்து ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அவளுடைய சுபாவத்தை, அவள் கொஞ்சம் சில கெட்ட சுபாவங்களுடைய ஸ்திரியாக இருந்தால் கர்த்தர் அதை சுட்டி காட்டி, நீ இல்லை இன்னும் நாயாக இருக்கிற உன் மக நாய்க்குட்டியாக இருக்கிறா, நீங்கள் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் நல்லது கிடைக்காதுன்னு சொன்னோன்னு அவள் விடலை. நாயின்னு சொன்னாலும் கூட இயேசுக்கிட்ட சொன்னா, நாயின்னே வச்சுக்கங்க ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்குங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு பாருங்க. 15 அதிகாரத்தில் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள்
ആമേൻ. മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. യേശു അവളോട്, സ്ത്രീയെ, നിന്റെ വിശ്വാസം വലിയത്, നിന്റെ ഇഷ്ടം പോലെ നിനക്ക് ഭവിക്കട്ടെ എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. ആ നാഴിക മുതൽ അവളുടെ മകൾക്ക് സൗഖ്യം വന്നു. അടുത്തത് ഒരു കാര്യം പാരുங்களே, கிரேட் ஃபெய்த். இப்ப லிட்டில் ஃபெய்த் என்ன ஆயிருச்சு? கிரேட் ஃபெய்த். அற்ப விசுவாசம் கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஆனால் இவளுக்கும் இயேசுவை முத தான் பார்க்குறாங்க இந்த அம்மா. இயேசு இவளுடைய பாவத்தை கடிஞ்சு சொல்கிறாங்க, நீ நாய் மாதிரி இருக்க, உன் பிள்ளை நாய்க்குட்டி மாதிரி இருக்க, அந்த மாதிரி சுபாவம். இதை நான் தனியாக ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ விவரமாக சொல்கிறேன். பிரைஸ் அல்லாட். அவள் எப்படிப்பட்ட மகளாக இருந்தாள், அப்போ பொண்ணு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். உடனே இவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நம்ம இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இயேசுவை விட்டு தூரம் போனோம்னா நமக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் அவரை விட்டு தூரம் போகாமல், பரவாயில்ல ஆண்டவரே, நான் நாய் தான், ஆனால் எனக்கு அற்புதம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், என்னடா நம்ம இவளை ஏதாவது சண்டை போட்டு விரட்டிடலான்னு பார்த்தோம், இவ விட மாட்டேங்கிறாளன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களை நம்மளை வேதனைப்படுத்தி இயேசுவை விட்டு விரட்டுறதுக்கு இயேசுவே சில சான்சஸை உண்டாக்கி விடுவார். இவனுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா, இவளுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்குன்னே நிறைய பிரச்சனை. இந்த 41 வருஷம் இந்த ஊழியத்தில் விட்டுட்டு போகிற அளவுக்கெல்லாம் கூட இருக்கும். விசுவாசமே, ஐயோ எத்தனை பேரை என்னென்னலாம் செஞ்சோம், எப்படிலாம் செஞ்சோம், இப்படிலாம் இருக்கே. சூத்திரம். சில நேரம் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிக்கிறார்? உன்னை யாரையோ ஒரு ஆளை வச்சு வேதனைப்படுத்துவார். உனக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்துவார். நீ சொல்லுவ சில நேரம், சூத்திரம், ஆமாம், இந்த விசுவாசத்தை விட்டுட்டு பேசாமல் பழைய வழிக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாமோ. பிசாசுக்கு பின்னாலே அந்த நாட்களில் கூட பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வருகிற பிரச்சனை நடுவில் இருந்து சில நேரம் சில மனுஷர்களை விட்டு நம்ம மாறலாம். ஆனால் யாரை விட்டு மாறக்கூடாது? கர்த்தரை விட்டு மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை விட்டு மாறக்கூடாது. உன்னை பக்கத்து வீட்டில் இருந்து வேதனைப்படுத்தலாம், உங்களை வேலை ஸ்தலத்தில் வேதனைப்படுத்தலாம். நீ எல்லாம் சோமுனி என்ன பிரயோஜனம்? உன் வீட்டில் என்ன அற்புதமாக நடக்கு, உன் வீட்டில் எத்தனை பிரச்சனை, உன் பிள்ளைகள் வாழ்க்கையை பார், இன்னும் நல்லாகலை, என்னத்தையோ நம்மளை வேதனைப்படுத்தலாம். அல்லது தேவையில்லாமல், அதாவது அவசியமில்லாத வார்த்தைகளினால் பல ஊழியர்களும் நம்மை வேதனைப்படுத்தலாம். அல்லது தீர்க்கதரிசிகள் என்கிற போர்வேலை நம்மளை வேதனைப்படுத்தலாம். யார் வேதனைப்படுத்தினாலும் ஒன்று மட்டும் சொல்லணும், நான் இயேசுவை விட்டு திரும்பி போக மாட்டேன். ஏன்னா நான் எங்கே போகணும்? ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். யார் இருக்கிற இடத்துக்கு போகணும்? ஆமென். இப்போ பாருங்க, ஆண்டவர் அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லலை. நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு நடக்கட்டும்ட்டார். இது நீ விரும்புகிறபடி எல்லாம் உனக்கு ஆக்கணும். உனக்கு உங்கள் வாழ்க்கையில் விருப்பம் நிறைவேறணுமா? குழப்பத்திற்கு நடுவிலையும் வேதனைக்கு நடுவிலையும் நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு நடுவிலை வேதனை உள்ள வாக்குகளுக்கு நடுவிலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. ஆமாம், என்ன ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்ட்டு போய் பைபிள் படிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆராதிக்கிறத விட்டுறக்கூடாது. சோத்ராம். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் 2 மணி நேரம் தாங்க, ஆனால் வீட்டில் எப்பவும் நம்ம தேவனோட ஆராதித்து கொண்டே இருக்க முடியும். வேலையில், சமையலில், வண்டியை ஓட்டும்போது, எந்த வேலை பார்க்கும்போது ஆராதிக்கிறதுனா என்னது? கர்த்தரை உயர்த்தி துதிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். நீ என்ன வேலை டாக்டர் வேலை செஞ்சாலும், நர்ஸு வேலை செஞ்சாலும், ஐடி ஃபீல்டில் இருந்தாலும், வண்டி ஓட்டினாலும், தோட்ட வேலை செஞ்சாலும், களை எடுத்தாலும், சமையல் ஆக்கினாலும், மாவு ஆட்டினாலும், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? ஏசப்பாவை ஆராதிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது பெரிய விசுவாசம். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு மேலே போகுது. இது இயேசுக்கிட்ட பக்கத்தில் வந்தால் அவளை ஆண்டவர் அவளோட சுபாவத்தை கொஞ்சம் சுட்டி காட்டினார். உடனே அவன் மனம் திரும்பினா
அவள் இயேசு விட்டுலாம் போக முடியாது, நீ என்ன சொன்னாலும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னால் கர்த்தர் அவளை பரவாயில்லம்மா நீ இந்த அளவுக்கு என்ன உறுதியாக பிடிச்சிருக்கிற, உன் விசுவாசம் பெரியது. உங்கள் குடும்பத்துலேயும் அப்படிப்பட்ட உங்கள் மாமியார் உன்னை வேதனைப்படுத்தலாம், ஆமாம் இவெல்லாம் ரொம்ப யோக்கியமாக்கும், உன் மாமனார் வேதனைப்படுத்தலாம், இவெல்லாம் ரொம்ப யோக்கியமாக்கும், புருஷன் வேதனைப்படுத்தலாம், நீலாம் எதுக்கடி சர்ச்சுக்கு போகிற. அதாவது அவங்க பார்வை வேறு மாதிரி இருக்கும். நம்மளை எப்படியாவது வேதனைப்படுத்தி நம்மளை சபைக்கு போக விடக்கூடாது, அவ்வளோதான். எப்படியாவது வேதனைப்படுத்தி கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க வச்சிடணும். அங்கே தான் சில மாமியாரும் மாமனாரும் நாத்தனாரும் அல்லது கொழுந்தியாரோ அல்லது புருஷனோ பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்மளை வேதனை, இவளை தூக்கிட்டு கிளம்பிட்டா பாரு, இவளை பற்றி எங்களுக்கு தெரியாதா, இவ என்ன ஆளு தெரியுமா அப்படின்னு நம்முடைய பழைய பாவங்களெல்லாம் சில நேரம் ஞாபகப்படுத்துவாங்க. சில நேரம் சில தவறு பண்ணியிருப்பீங்க, சில வார்த்தைகளை பேசியிருப்பீங்க, சில சம்பவங்கள் மற்றவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணி இருந்திருப்போம். பிசாசு அதையே சுட்டி காட்டுவான். நீ என்ன சொல்லிட்டு வரணும் தெரியுமா, அன்று நான் பிசாசின் மகள், இன்று நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை. பிசாசு அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இயேசு சொல்லுவார், உனக்கு பாவத்தெல்லாம் கழுவிட்டம்மா, உன் அக்கிரமங்களெல்லாம் நான் கழுவிட்டேன், நான் அதெல்லாம் மறந்துட்டேன், நீ இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறாய், நீ என்னை பின்பற்றுன்னு சொல்லுவார். ஆமென். யாராவது ஒரு ஆள் பழையதை ஞாபகப்படுத்துறங்கன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பழையதை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கு. உங்களை எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணி விசுவாசத்தொட்டு போக வைக்கணும்னு பார்க்குறாங்க. போயிடக்கூடாது, அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும். மூணாவது இப்போ என்னென்னா, இன்னொரு புறஜாதியான் ஒருவன் ஒரு ரோமன் மிலிட்ரியில் வேலை செய்த சதாதிபன், அதான் 100க்கு அதிபதி, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில். அவங்க வீட்டில் அவருடைய வேலைக்காரன் ஒருவன் சுகம் இல்லாமல் கிடக்கிறான். அவங்க வீட்டில் அவர் பெரிய 100க்கு அதிபதி சோத்ராம், அவங்க வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருக்கிறாரு, அவர் ரொம்ப சோகம் இல்லாமல் கிடக்கிறாரு. அவருக்கு 2 பேர் மூலமாக சொல்லி விடுறாரு. என்ன சொல்லி விடுறாரு, இந்த மாதிரி என் வீட்டில் என் வேலைக்காரன் பேரலைட்டிக் பக்கவாதத்தில் கிடக்கிறான், ஆண்டவரே நீர் இயேசுவே அவரை சுகமாக்கணும்னு சொல்லி விடுறார். உடனே இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு சுகமாக்குவேன்றார். இவன் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லி விடுறார் அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே நீர் என் வீட்டில் பிரவேசிக்கிறதுக்கு நான் ஐ எம் நாட் ஒர்த்தி பர்சன், ஐ எம் அன்வொர்த்தி மேன், ஐ எம் அன் அன்வொர்த்தி பர்சன், நான் தகுதி இல்லாதவன். நல்ல கவனிங்க, இந்த விசுவாசத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா 10ஆம் வசனத்தை படிங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும், அதாவது இவர் புறஜாதியான், இவர் ரோமன், என் ஜனங்களுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சத்தியமா சொல்றேன்றார். மெய்யாகவனா பிராமிஸ் பண்ணி சொல்றார். അത് കേട്ടിട്ട് യേശു അതിശയിച്ചു പിൻ ചെല്ലുന്നവരോട് പറഞ്ഞു, ഇസ്രായേലിൽ കൂടെ ഇത്ര വലിയ വിശ്വാസം കണ്ടിട്ടില്ല എന്ന് ഞാൻ സത്യമായിട്ട് നിങ്ങളോട് പറയുന്നു. സത്യം പറയാണ്, സത്യമാ சொல்றார். ஆச்சரியப்பட்டு ஜீசஸ் marveled at his saying. அதனால தான் இந்த விசுவாசத்துக்கு நான் வச்சிருக்கிறது மார்வலஸ் ஃபெய்த். என்ன ஃபெய்த்துங்க? மார்வலஸ் ஃபெய்த். என்ன ஃபெய்த்து? கொஞ்சம் இங்கிலீஷும் படிச்சு கொடுவோமே. லிட்டில் ஃபெய்த். ரெண்டாவது கிரேட் ஃபெய்த். மூணாவது மார்வலஸ், அதாவது ஆச்சரியமான விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? அது எப்போ வரும் தெரியுமா? உன் வீட்டில் உன்னை சுற்றியில் இருக்கிற மரித்து கிடக்கிற ஒரு ஆத்துமாவை அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று செபிச்சு அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு முன்னால் கொண்டு வந்து ஆத்துமா ஆதாயம் பண்ணும்போது அடுத்தவர்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் பிரயத்தனிக்க பாருங்க, நீங்கள் பிரயாசப்படுற பாருங்க, உங்களுக்குள்ள காணப்படுகிற விசுவாசம்தான் ஆச்சரியமான விசுவாசம். அது அவனுக்காக ஜெபிக்கல, அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கல, அவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல, அவன் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல. அவர் யாருக்காக ஜெபித்தார்? யாரை இயேசுகிட்ட கொண்டு வந்தார்?
வீட்டில் வேலைக்காரன், இவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் எதுக்கு அந்த வேலைக்காரன், அவன் இருந்தானே செத்தானே ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போப்பான்னு சொல்லிடலாம்ல. அவருக்குள்ள அந்த மரித்து கொண்டு இருக்கிற ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் இருந்தது. என் வீட்டில் வேலைக்காரன் தான், ஆனால் அந்த ஆத்துமா எனக்கு வேணும், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்துமா சுகமடையணும், எப்படியாவது இந்த ஆத்துமாவை நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி சர்க்கார் உத்தியோகத்தில், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தும் கூட அழிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு ஆத்துமாவை குறித்து அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்து அவர் குறித்து இயேசுக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஆத்துமாவுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை வாங்கி கொடுத்தார் பார்த்தீங்களா, ரட்சிப்பு வாங்கி கொடுத்தார் பார்த்தீங்களா. அதனால் அந்த வேலைக்காரனும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஆச்சரியமான விசுவாசம் என்பது எது தெரியுமா? அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாவுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் ரட்சிப்பு வாங்கி கொடுத்து அவங்கள சபைக்கு கொண்டு வரும்பொழுது, கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது உங்களுக்குள்ளே காணப்படுகிற விசுவாசத்தை கண்டு கர்த்தர் என்ன செய்வார்? ஆச்சரியப்படுவார். பாரியா, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தும் பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் ரோமன் கவர்மெண்ட்டில் கிளர்க்கு வேலை பார்த்தாலே பயங்கர மதிப்பு. ஏன்னா அந்த நாளில் ரோம சாம்ராஜ்யம் தான் உலகம் ஃபுல்லாக ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு. ரோம கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன ஸ்வீப்பர் வேலைக்கு கூட அவ்வளோ மதிப்பு இருக்கும், கிளர்க்கு வேலை கூட மதிப்பு இருக்கும். அதுலேயும் மிலிட்ரியில் ஒரு 100 பேருக்கு அவர் கமாண்டர். அவனுக்கு எதுக்கு இந்த சின்ன ஒரு ஆளுக்கு இருந்தான்னா போனான்னா, இந்த வேலைக்காரன் இல்லைன்னா இன்னொரு வேலைக்காரன் அவனுக்கு சர்க்கார் கொடுத்துரும், கவர்மெண்ட் கொடுத்துரும். ஆனால் தனக்கு முன்பாக ஒரு மனிதன் அழிவதை காணும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மூலமாக இப்போ எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவங்க நீங்கள் சபைக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த சபை இப்போ இடம் பிடிக்குமா? சொல்லுங்கள், பிடிக்காதில்ல. ஒரு ஆத்துமா, அந்த பாரத்தோடு கூட ஒரு ஆத்தும விடுதலைக்காய் நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு பேர் ஆச்சரியமான விசுவாசம், மார்வலஸ் ஃபெய்த். ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிற விசுவாசத்திற்கு என்ன பேர்? மார்வலஸ் ஃபெய்த். வாங்கி திங்கிறவங்க விசுவாசத்தை விட மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படணும். அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்துமா, ஒருவேளை உங்கள் சொந்தமாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று செபிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது, நானும் தொடர்ந்து செபிக்கத்தான் செய்கிறேன், என் வீட்டுக்காரருக்காக செபிக்கிறேன், என் மக்களுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, என் ஃப்ரெண்டுகளுக்காக எல்லாம் செபிக்கத்தான் செய்கிறேன், ஒன்றும் வரமாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. தொடர்ந்து ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஒரு நாள் அவர்களை தொடுவார். அல்லேலூயா. அதான் ஆச்சரியமான விசுவாசம்னா என்ன? விட்டாமல் அற்புதம் கிடைக்கிற வரைக்கும், அதாவது இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ விடாமல் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆத்துமா ஒன்று ரட்சிங்கப்பா, என் குடும்பம் ஏசப்பா உங்ககிட்ட வரட்டும், இவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, இந்த ரோகத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் விடுவிக்கப்படுவதற்கும் நாம் வெளிப்படுத்தணும். சொந்தத்திற்கு பயன்படுத்துறதை விட மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி கடைசியாக இதுக்கும் மேலே ஒரு ஃபெய்த் இருக்கு. இப்போ சொல்லுங்கள், முதல் ஃபெய்த் என்னதுங்க? ஆமென். ரெண்டாவது ஃபெய்த் என்னதுங்க? கிரேட் ஃபெய்த். மூணாவது ஃபெய்த் என்னங்க? மார்வலஸ் ஃபெய்த். இது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வீரர்களை பற்றி தான் நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். சாட்சி கொடுத்தார். அப்பாடே. அடுத்து 11 மலையாளத்தில் ஒன்று ஆயிடுச்சு.
വിശ്വാസത്താൽ ഹാബേൽ ആ. ദൈവത്തിന് കായിന്റേതിലും ഉത്തമമായ യാഗം കഴിച്ചു. ഉത്തമമായ ഒരു യാഗം കഴിച്ചു. അതിനാൽ അവന് നീതിമാൻ എന്ന് സാക്ഷ്യം പ്രാപിച്ചു. അത് മാത്രമല്ല, ദൈവം അവന്റെ വഴിപാടിന് സാക്ഷ്യം ദൈവം അവന്റെ വഴിപാടിനെ അല്ലെങ്കിൽ അവന്റെ ആരാധനയെ കുറിച്ച് സാക്ഷി കൊടുത്തു. മരിച്ച ശേഷവും അവൻ വിശ്വാസത്താൽ സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ഇപ്പോഴും നമ്മോട് കൂടെ ആബേൽ സംസാരിച്ചു കൊണ്ടിരിപ്പുണ്ട്. இது ஒரு விசுவாசம். இது என்ன ஃபெய்த்தா? மேன்மையான பலியை கொடுக்கிற மேன்மையான விசுவாசம், உத்தமമായ விசுவாசம். அது இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, பெட்டர் ஆஃபரிங், பெட்டர் சர்வீஸ், பெட்டர் சாக்ரிஃபைஸ் தேன் கைன். அப்போ இதுக்கு பல பேர் கொடுக்கலாம். எனக்கு இந்த விசுவாசம் வந்து என்ன செய்தான், இது ஒன்றும் வாங்கி திங்கலை, இது தேவனுக்கு ஒரு உத்தமமான ஒரு ஆராதனை செய்து தேவனை ஆராதிக்கிறாங்க. யாரு? ஆபேல். என்ன செய்கிறாரு? ஆமன் தேவனை ஆராதிக்கிறார். அதுக்கு தான் நான் இதை என்னெல்லாம் சொன்னேன், இதை வந்து ஒரு மேன்மையான விசுவாசம் அல்லது ஒரு மேக்னிஃபிசியன்ட் ஃபெய்த் அல்லங்கில் ஒரு என்ன சொல்லலாம்னா க்ளோரியஸ் ஃபெய்த், மகிமையான விசுவாசம் அல்லது பெட்டர் ஃபெய்த் தேன் ஆல் ஃபெய்த். பெட்டர் ஃபெய்த் தேன் ஆல் ஃபெய்த். அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசி யாருன்னு சொன்னா, யாரு கர்த்தரை உத்தமமாக வந்து ஆராதிக்கிறீங்களோ, உங்க சரீரத்தை நீங்க உத்தமமாக கொடுக்கணுங்க. உங்க காணிக்கை கொடுத்தால் அது வந்து ஏதோ ஒரு பிசுக்கத்தனமா கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்கக்கூடாதுங்க. ஆபேல் கொடுத்தது போல உத்தமமானதாக இருக்கணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் காணிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கல, அது உங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறத கொடுக்கறதுக்கு தான் காணிக்கை. ஒரு மாதம் ஆண்டவர் எனக்கு வாகனம் ஓட்ட செய்கிறார், வருமானம் கொடுக்கிறார், சுகம் தந்தார், பலன் தந்தார், வேலை செய்ய தந்தார். அதற்கு கர்த்தருக்கு நான் கொடுக்கிற செலுத்துகிற தேங்க்ஸ், நன்றி செலுத்துறது. கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ நன்றி கெட்டவள்னு அர்த்தம், நீ நன்றி கெட்டவன் அர்த்தம், அவ்வளவுதான். அதனால நீ கொடுக்கணும்லாம் அவசியம் நான் அதெல்லாம் நீ கம்பல்சரியா நீ கொடு, தாசம் வாங்க. நீ கர்த்தர் உனக்கு செய்ததை நன்றியோட திரும்ப சொல்லணும்னா நீ கொடு. கொடுக்கலன்னா என்ன இல்லாதவள்னு அர்த்தம்? நாம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் எனக்கு வருமானம் தந்தார், அவர் நான் ஒன்றும் கொடுக்கல, சுகம் தந்தார், பலன் தந்தார், ஜீவன் தந்தார், சந்தோஷம் தந்தார், குடும்பம் தந்தார், ஆனால் நான் ஒன்றும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பார்வையில் நீ நன்றி இல்லாதவன், நன்றி கெட்டவன்கிற லிஸ்ட்டில் வச்சுருப்பார், அவ்வளோதான். எப்போ நினச்சா 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு ஏதாவது கொடுப்பேன், ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கர்த்தரை சந்தோஷப்படுத்துறது. ஆகையினால் நான் சொல்கிறது என்னன்னா, இவ்வளவும் செய்கிற தேவனுக்கு நீ பெட்டர் சர்வீஸ், உத்தமமான ஒரு ஆராதனை கொடுக்கணும். ஆராதனை ஆலயத்துக்கு வந்தாலும் உத்தமமான இருதயத்தோடு வரணும். பைபிள் படித்தாலும் உத்தமமான இருதயத்தோட பைபிள் படிக்கணும். பாட்டு பாடினாலும் உத்தமமான இருதயத்தோட ஒரு பாட்டு பாடணும். ஒரு தேவனுக்கு பிடிச்ச ஒரு முழு இருதயத்தோடு கூட தேவனை பாடி துதிக்கணும். அந்த ஆராதனை வந்து தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள, பயபக்தியுள்ள, பரிசுத்தமான, தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனையாய் காணப்பட வேண்டும். இதுல தான் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, மேன்மையான உயிர்த்தெழுதல். அதுல 11:35 படிங்க. 11:35 அந்த மேன்மையான விசுவாசத்தில் கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை பாருங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இப்படிப்பட்ட உத்தம மகனா மகளா இருந்தனா உன் வீட்டில் மரணம் நடந்தா கூட ஊழியக்காரனை வேண்டாம், நீயே உயிரோடு எழுப்பிடுவியா? ஸ்திரீகள் உயிரோடு எழுப்பினாங்களாம் மரித்து போனவர்களை. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டால். அப்படின்னா அர்த்தம் என்ன? எந்த உபத்திரவத்திற்கு மத்தியிலையும் உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு அவங்க சொல்லலையா, எங்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணும்னு சொன்னாங்களாம். மேன்மையான விசுவாசத்தில், பெட்டர் சர்வீஸில் கிடைக்கிற பெட்டர் பிளஸ்ஸிங்ஸ். உங்கள் வீட்டில் மரித்து போன காரியங்கள் இனி இது நடக்காது.
என்னுடைய இருதயம் செத்து போச்சு, என் கிட்னிகள் செத்து போச்சு, என் சரீரம் செத்து போச்சு, என் நரம்பு செத்து போச்சு, என் எலும்பு செத்து போச்சு, என் நம்பிக்கை செத்து போச்சுன்னு நினைக்கிற மகனுடைய மகளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு உயிர்ப்பிக்கிற காரியத்தை செய்வார். செத்து போன அவயவங்களை உயிர்ப்பிக்க செய்வார். கண்களுக்கு ஒளி இல்லை, நரம்பு செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் கண்களுக்கு, செத்து போன நரம்புகளுக்கும் கர்த்தர் உயிர் கொடுப்பார். செத்து போன கிட்னிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர் கிடைக்கும். செத்து போன எலும்புகளும் சதைகளும் நரம்புகளும் உயிரடையும். செத்து போன நம்பிக்கை, இனி எனக்கு ஒரு வீடு கிடைக்கவா போகுது, நான் ஒரு சொந்த வீட்டை அந்த மூணாறில் பார்க்கவா போகிறேன், இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கவா போகுது, என் பிள்ளைகள் நல்லா படித்து உயர்ந்த இடத்திற்கு வரவா போகுதுன்னு சொல்லி ஒருவேளை நீ நம்பிக்கையற்ற அந்த விசுவாசமே இல்லாமல் நம்பிக்கையெல்லாம் மரித்து போன நிலைமையில் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் அந்த நம்பிக்கை மரித்து போன விசுவாசத்தை உயிரடைய பண்ணி உனக்கும் இந்த தேசத்தில் வீடுகளை கட்டி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளை படிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை தேவன் உலகத்திலே உயர்த்த இடத்தில் வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? மேன்மையான விசுவாசம். A better faith, a glorious faith, a magnificent faith. இது என்னது? இது ஆண்டவர்கிட்ட வாங்கி தின்கிறது இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிற விசுவாசம். எதை கொடுக்கணும்? மேன்மையான ஆராதனை கர்த்தருக்கு கொடுங்க. ஆராதனை நாள்னா அன்னைக்கு அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நீ எந்த வேலைக்கு போனாலும் நீ கர்த்தருக்கு மேன்மையை கொடுக்கல, முதலிடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால என்ன ஆச்சுன்னா, நீ என்ன பிரயாசப்பட்டாலும் மேன்மையான ஆசீர்வாதம் உங்கள் வருமானத்தில் இருக்காது. அது வண்டி ஓட்ட போனாலும் சரி, மாச சம்பளத்துக்கு போனாலும் சரி, சொந்த தொழிலுக்கு போனாலும் சரி, முதலிடம் எதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? ஆபேல் கொடுத்தது போல மேன்மையான ஆராதனை நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். என்ன கொடுத்தாலும் ஜெபிக்கிறதுக்கு மேன்மையான உத்தமமான நல்ல நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தர் ஓடி வந்து கனம் பண்ண வரணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மற்றபடி நீங்கள் எது கொடுத்தாலும், ஒருவேளை உங்களுடைய கைகள்லாம் என்ன வருமானத்தில் என்ன கொடுத்தாலும் எப்படிப்பட்டதை கொடுக்கணும்? மேன்மையானதை கொடுக்கணும். சிலரில் நான் இந்த காணிக்கையில் எண்ணுவேன். சில ரூபாத்தாலாம் எடுத்து பார்த்தா இப்படி திறந்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தெரியும். இந்த பஸ்ஸில் வாங்காதது, சாயக்கடையில் வாங்காதது, கிழிஞ்சது, இந்த தெரியாதனம் அந்த சட்டையில் பேண்ட்டில் வச்சு அடித்து துவைச்சது, இந்த மூக்கு சீந்தினது, குப்பை குழியில் கிடந்தது ஃபுல்லாக அதில் கிடக்கும். எடுத்து அள்ளி வச்சுருக்கேன் பாருங்க. அங்கே போய் கொண்டு போய் கொடுத்தா சிரிக்கான், பேங்கில் கொண்டு கொடுத்தான். இங்கனையான சார் நீங்களுடைய விசுவாசிகளுக்கு காணிக்கை இடுனது அப்படிங்கிறான். நேர்ச்சை இடுனதுக்கு இங்கனையான நம்ம ஆள்கள் கொடுக்குற மேன்மையான காணிக்கை அதெல்லாம். அந்த சாணியை போல கொடுக்குறவருடைய வாழ்க்கையும் எப்படி மாதிரி தான் இருக்கும்? சாணி மாதிரி தான் இருக்கும். பிசிறித்தனமாய் கொடுக்குறவருடைய வாழ்க்கை கொண்டு ஆண்டவர் கேட்கலையே. கேட்கல, நீ இப்படி தான் கொடுன்னு கேட்கல. கொடுத்தா நல்லதை கொடு, இல்லைன்னா கொடுக்காத. நல்லதை கொடுக்கறதுக்கு மனசு வர்ற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, நான் உமக்கு எதை கொடுக்கணும்? மேன்மையானது, பெட்டர் ஆஃபரிங் நான் கொடுக்கணும், பெட்டர் ஆஃபரிங் நான் கொடுக்கணும், பெட்டர் டைம் நான் கொடுக்கணும், பெட்டர் பிளேஸ் நான் உமக்காக கொடுக்கணும். என் லைஃப்பில் பெட்டர் பிளேஸ், பெட்டர் ஆஃபரிங், பெட்டர் டைம், எல்லாவற்றுக்கும் மேன்மையானதை கொடுக்க எனக்கு கிருபை தாரும்னு ஜெபம் பண்ணு. எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா அனனியா சப்பீரால் மாதிரி நம்ம கொடுத்துருக்காரிங்க கிடையாது. நல்ல மனசோட, உத்தமமான இருதயத்தோட, அல்லேலூயா, அதை கொடுக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைக்குமாம்? மரித்து போன காரியங்களும் உன்னுடைய வீட்டில் உயிரடையும். மரித்து போன காரியங்களும், நீ இனி நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். என் வீட்டுக்காரனா திருந்தவா போகிறான், என் பக்கத்து வீட்டுக்காரி திருந்தவா போகிறான், என் வீட்டில் இது நடக்கவா போகுது, எனக்கு இது கிடைக்கவா போகுது, எல்லாம் ஏதோ எல்லாம் என் நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு. எவ்ரிதிங் டைட், ஹோப் எக்ஸ்பயர்ட். எக்ஸ்பயர்டை ஆனாலும் கூட உன்னுடைய மேன்மையான தேவனுக்கு நீ மேன்மையான இருதயத்தை கொடுத்து பாரத்தோடு உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த மரித்து போனவைகளும் உயிரடையும். அது மாத்திரமல்ல,
முடிவில் நித்திய ஜீவனாகிய மேன்மையான உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை கிறிஸ்து வரும் பொழுது நாம் அப்படியே பறந்து உயருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு போய் நிற்கணும். இதுக்கு சில நேரம் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுறலாம். ஆபேல் கூட அவங்க அண்ணன் கூட இல்லை, அவன் தான் கொலையே பண்ணான். சொந்த பந்தம் கூட இல்லை, அப்பா அம்மா கூட இல்லை. நம்ம கூடயும் இந்த விசுவாசத்தை கடந்து போகும்போது சில நேரம் சொந்த குடும்பமே நமக்கு கூட இருக்காது. ஊழியக்காரங்களும் நமக்கு உபகாரமாக இருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கும், எல்லாரும் கைவிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அவன் ஆபேலை போல நீ மேன்மையான ஆராதனையை கர்த்தருக்கு கொடுக்கணும். யார் இருந்தாலும் இல்லட்டாலும் சரி, நான் ஒருவனாய் ஒருத்தியாய் இருந்தாலும் நான் தேவனை உத்தமமாய் ஆராதிப்பேன். அல்லேலூயா. என்ன கொடுத்தாலும் நேரத்தை கொடுத்தான், பெட்டர் பிளேஸ், பெட்டர் டைம், மேன்மையான நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பைபிள் படிப்பேன் இல்லை. முதல் இடம் அதுக்கு. மேன்மையான நேரம்னா என்ன? முதலிடம் கர்த்தருக்கு, முதல் நாள் கர்த்தருக்கு, முதல் வருமானம், முதற் பலன் கர்த்தருக்கு. இருதயத்திலும் பெட்டர் பிளேஸ், முதலிடம் கர்த்தருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை பற்றி எண்ணம்லாம் வரணும், அடுத்தவங்களை பற்றி எண்ணம் வரணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விசுவாசத்தை உடையவர்கள் எப்படி இருந்தார்கள்னு ஒரு சிலரை குறித்து வரப்போகிற நாட்களில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி ஒன்று சொல்லலான்னா, அந்த 8ஆம் அதிகாரத்துக்கே திருப்புங்க. சோத்ராம் இல்லை, முதல்ல அற்ப விசுவாசத்தை பற்றி ஒன்று பார்த்துருவோமா? ஏன் அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் அற்பமானதுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்து நமக்கு பெரிய விசுவாசத்தை பார்க்கலாம், அப்புறம் ஆச்சரியமான விசுவாசத்தை பார்க்கலாம், அப்புறம் மேன்மையான எல்லாவற்றுக்கும் பெட்டர் ஃபெய்த், மேலான நல்ல க்ளோரியஸ் ஃபெய்த் அல்லது மேக்னிஃபிசன்ட் ஃபெய்த்தை பார்க்கலாம். இப்போது அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த பேதுரு வாழ்க்கையை ஒன்று கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் அது வராதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 15 மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அப்படி ஒன்று அப்படியே திருப்பி வச்சுக்கோங்களேன். அது என்ன செய்யணும்னு மட்டும் பார்க்கலாம். 14ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு நாள் இயேசு என்ன செய்கிறாருன்னா, ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு நடந்து போக போட்டில் சீஷர்களை அனுப்பிட்டார். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முடிக்கலாம், பார்க்கலாம். இவர் ஜெபம் பண்ணும்படி தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுறார். அது ஒரு வேளை கலிலேய கடலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் பெரிய மலை இருக்குது. மலையில் ஏறி ஜெபம் பண்ணிவிட்டு அவர் இறங்கி நடந்து வர்றார். 4ஆம் ஜாமத்தில் நடந்து வர்றார். 4ஆம் ஜாமம்னா அதிகாலையில் 3 மணி. அப்போ சாயங்காலம் மேலே ஏறினவர் 3 மணி வரைக்கும் ஜெபிச்சிருக்கார். 4ஆம் ஜாமத்தின் ஆரம்பம்ங்கிறது 3 மணி. ஒரு ஜாமம்னா எத்தனை மணி நேரம் தெரியுமா? 3 மணி நேரம். முதல் ஜாமம் எது தெரியுமா? 6லேருந்து மாலை 6லேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஜாமம். அப்புறம் இரவு 9லேருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம். அப்புறம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம். 3 மணிலேருந்து திரும்ப 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இல்லை யாமம்னு பாருங்கள மலையாளத்தில், யாமம், பிரைசல், 1 நைட் அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ 3 மணிக்கு ஆண்டவர் இறங்கி மலையிலேருந்து இறங்கி கடல் மேலே நடந்து வர்றார். சூழ்நிலை இருட்டு, கடல் கொந்தளிக்கு. நல்லா கவனிக்கணும். நமக்கும் கூட அந்த பிரச்சனை வரும். இது எப்படி ஜெயிக்கிறது? இயேசு நமக்கு நடந்து வர்றார். உடனே எல்லாரும் கண்டு என்ன செய்கிறாங்க? பயத்தில் ஐயோ பேய் பிசாசு வருது, பூதம் வருதுன்னு நினச்சி அலறாங்க சீஷர்கள்லாம். அவரது போட்டை நோக்கி வர்றார். சரியா அடையாளம் தெரியல. நல்லா கவனிக்கணும். நமக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் யாருன்னு தெரியாமல் அலறாங்க. நமக்கு அற்ப விசுவாசம் வராமல் இருக்கணும்னா முதல் பாயிண்ட் படிங்க, 26ஆம் வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 3 காரியம் இருக்கு. கலக்கமடைந்து, ஆவேசம் என்று சொல்லி பயம். படிங்க பார்க்கலாம். അവൻ കടലിൻ മേൽ നടക്കുന്നത് കണ്ടിട്ട് ശിഷ്യന്മാർ ഭ്രമിച്ചു. കലക്കമാണ് ഭ്രമിച്ചു. അത് ഒരു ഭൂതം എന്ന് പറഞ്ഞ് പേടിച്ച് നിലവിളിച്ചു. நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம்ல பூதம் வருதுன்னு. எல்லாம் 12 பேர் மாட்ட சாட்டமான ஆட்கள்
12 பேர் ஒற்றுமையாக இருக்கும்போது அது பயப்படக்கூடாது, பயப்படாமல் இருக்கலாம்ல. குண்டாந்தடியமார் 12 பேர் இருந்துக்கிட்டு பயப்படுறாங்கங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு கொட்டை ஒரு கூட நிறைய அப்பமும் மீனுந்துங்கிறவங்க சோத்துரா பிரமிச்சா அது ஒரு பூதம்னு பறஞ்சு பேடிச்சு நிலவிழிச்சு அடப்பா இதில் 12 பேரும் கத்துறாங்க. நிலைமை ஒன்று யோசிச்சு பாருங்க. 12 திடகாத்திரமான ஆண்கள், நல்ல ஆஜானுபாகமான ஆண்கள், கடலில் ஒன்று நடந்து வர்றார் இயேசு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அற்ப விசுவாசம் எப்போ வருதுன்னா, உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். யார் நடந்து வருகிறது என்று யாரால் அறிந்து கொள்ள முடியல? சீஷர்களால். அப்படியான எப்போ நமக்குள்ள அற்ப விசுவாசம் வருது தெரியுமா? இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு குறையும் போது, நம்ம கூட இருக்கிற இயேசுவினுடைய சக்தி நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, இயேசுவை அறிந்து கொள்ளாதபடி நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும் போது நமக்குள்ள அற்ப விசுவாசம் வருது. அப்படின்னா என்ன செய்யணும்? அற்பமான விசுவாசம் வராமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்புவீராக. அவங்களுக்கு இயேசுவினுடைய சக்தியை தெரியல. அவரால் சமுத்திரத்திலே நடக்க முடியும்னு புரிஞ்சு கொள்ள முடியல. இவர் தானப்பா போனவர் தான் வர்றாருங்கிறத அறிந்து கொள்ள முடியல. ஸோ the knowledge about our Lord Jesus Christ is very very important in our life. அற்ப விசுவாசத்தை வெளியேற்றணும்னா என் கூட இருக்கிற இயேசுவை குறித்த அறிவு எனக்கு சரியாக இருக்கணும். அவர் சமுத்திரத்திலும் நடப்பார், ஆகாயத்திலும் நடப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் குடும்பத்தை கட்டுவார், என் வேலைகளை கட்டுவார், என் வருமானத்தை கட்டுவார், என் பிள்ளைகளை கட்டுவார். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். அப்போ நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு, தூரத்தில் பார்த்தோன்னா அவர் அறிகிற அறிவு நமக்கு குறையும் போது அந்த விசுவாசத்தினுடைய அளவும் குறையும். கர்த்தரை அறிகிற அறிவு கூட கூட விசுவாசத்தினுடைய அளவும் என்ன செய்யும்? கூடும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சரி நான் தான் திடன் கொள்ளுங்கள். அவர் பாவம் அதை ஒரு பெரிய காரியமாக எடுக்கல. எப்போ இயேசு கிறிஸ்து நான் தான்பா நடந்து வர்றேன், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வழியாக 12 பேரும் அமைதியாயிட்டாங்க. ஒரு வழியாக 12 பேரும் அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மாத்திரம், இங்கே அந்த 12 பேரில் ஒரு ஆள் மாத்திரம் அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. ஆண்டவரே நீரே ஆனால், அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, பேதுரு மட்டும் சொல்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். நல்லா கவனிக்கணும். சரின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார், வான்ட்டார். 11 பேர் அமைதியாக இருந்தாங்க. 11 பேர் நினைச்சாங்க. ஆனால் பேதுருக்குள்ளே, இந்த பத்ரோசுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெய்த்து, கொஞ்சம் ஃபெய்த்து வந்துச்சு. அதே மாதிரி வான உடனே பேதுருக்கு, அப்போ நம்ம விசுவாசம் வளரணும்னா இயேசுவை போல நம்மளும் நடக்க படிக்கணும், ஜெபிக்கணும். நீர் கடலில் நடந்தால் எனக்கு நடக்க கிருபைதார ஆண்டவரே. நீர் பிசாசை துரத்துன்னு எனக்கும் ஜெபிக்கணும். நான் வீட்டில் ஜெபிச்சே என் வீட்டில் அற்புதம் நடக்கணும், என் அரிசி பாத்திரத்தில் அற்புதம் நடக்கணும். அதை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளியெல்லாம் போய் பிசாசெல்லாம் துரத்த வேண்டாம், அது பெரிய பிரச்சனையாகி வேறு நாளை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அது பெரிய பிரச்சனை. அதை விடு. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, உங்கள் வீட்டில் சுகத்திற்கு, சுகவீனத்திற்கு, பலத்திற்கு, ஆசீர்வாதத்துக்கு, பிள்ளைகள் படிப்புக்கு, அதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கணும், நானும் உம்மை போல அற்புதம் செய்யணும். தைரியம் வேணும், விசுவாசம் கூடும். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, வான்னு சொன்னார். இவர் என்ன செஞ்சார்? உடனே கடலில் இறங்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நடக்கிறார். அதில் தப்பே கிடையாது. இப்போ அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்போ தான் 30ஆம் வசனம் பண்ணணும் இல்லையா? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. சோத்ரா மலையாளத்தில் ஆயிடுச்சு. എന്നാൽ അവൻ കാറ്റ് കണ്ട് പേടിച്ച്, காற்று கண்டு பேடிச்சு. அந்த 2 வாக்கு இருக்குது. போது காற்று பலமாயிருக்கிறதை. அடுத்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. சில நேரம் நம்முடைய விசுவாசத்தை குறைய பண்ணுறதுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், அதனால் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். காற்றுகள் அடிக்கும், பலமாக காற்று அடிக்கும், நம்மளை முன்னேற விடாமல் காற்று அடிக்கும். காற்றுன்னா என்னது? போராட்டம் அடிக்கும். சொந்த வீட்டுக்குள்ளேருந்தே நம்மளை முங்க பண்ணுற மாதிரி காற்று அடிக்கும். கெட்ட வார்த்தைகள் வரும், தூஷணமான வார்த்தைகள் வரும். இவளும் ஜெபிக்கிறாளாம், இவளும் விசுவாசியம், இவளும் பைபிளை தூக்கிட்டு போகிறாளாம், இவளை பற்றி எனக்கு தெரியாதா, இவ அப்படி, அவள் இப்படி, இவன் இப்படி, நிறைய வரும். காற்று அப்படியே வந்து நம்மளை அலக்கழிக்கும்.
எங்கே போனாலும் வழங்குவியா, எப்படி இப்போ எங்கே போனாலும் உருப்படுவியா, நம்மளை வேதனைப்படுத்துகிற அடுத்து கண்டு பயந்து, அந்த காற்றை கண்டு இங்கே பாருங்கள், நம்ம நடக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம், விசுவாசத்தில் கடலில் நடக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு தீர்மானிச்சிட்டோம், இயேசுக்கிட்ட போகணும்னு தீர்மானிச்சிட்டோம். எவன் என்ன சொன்னாலும், யாவா என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கக்கூடாது. எதையும் சொல்லிட்டு போட்டும், போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடரட்டும் நம்முடைய விசுவாச பிரயாணம். அவங்க என்னத்தையா சொல்லிட்டு போகிற, ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு கூட காது கேட்குற மாதிரி பேசட்டுமே, பக்கத்தில் இருந்து கூட நடந்து வரும்போது பேசட்டுமே. உன் இருதயம் கர்த்தருக்கு தானே தெரியும். நீ மனம் திரும்புறது, நீ நடக்கிறது, உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால் அந்த காற்றை கண்டும் பயப்பட வேண்டாம், இந்த காற்றை கண்டும் பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு எதிராக வருகிற உபதேச காற்றுகள், குழப்பத்தின் காற்றுகள், கெட்ட வாய்களின் காற்றுகளை குறித்துலாம் நீங்கள் கண்டு பயந்தான் முங்கிருவீங்க. அதெல்லாம் பயப்படக்கூடாது. கண்ணை யார் மேலே வச்சிடணும், யார் மேலே வைக்கணும்? ஆமாம், அவர் எதை மேலே கண்ணை வச்சார்? காற்று மேலேயும். அந்த அலை பயங்கரமாக அடிச்சிச்சு பார்த்தீங்களா, அலை மேலேயும் கண்ணை வச்சோன்னே போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பிரச்சனை, நீங்கள் உங்களுக்கு காற்று அடிக்க வைக்கிற மனுஷன் மேலே கண்ணை வைக்கக்கூடாது. அவன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பெந்தமாக இருக்கலாம். நீங்கள் கண்ணை யார் மேலே வைக்கணும்? என்னை அழைச்சவர் யார்? கர்த்தர். அவரை நோக்கி நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன்? போய்கிட்டே இருப்பேன். அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை, உங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை வைக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். யார் பக்கத்து வீடு உயிரோடு இருக்கிற வாழ்ந்தாலும் இயேசும். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா அந்த உலகத்தில்? அதுதான், நீ சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, சிலர் நல்ல செஞ்சாலும் ஏசுகிறாங்க, செய்யட்டாலும் எங்களை திட்டுறாங்கம்மல்ல. ஆமாம், அந்த வீட்டுக்கு நாங்கள் செஞ்சாலும் திட்டுறாங்க, செய்யலனாலும் திட்டுறாங்க, நல்லது செஞ்சாலும் திட்டுறாங்க, செய்யாமல் இருந்தாலும் திட்டுறாங்க, வேலை செஞ்சாலும் திட்டுறாங்க, செய்யலைனாலும் திட்டுறாங்க, பேசினாலும் திட்டுறாங்க. பேசலைன்னா ஆமாம் இவெல்லாம் பெரிய அகங்காரம் பிடிச்சவா அப்படிங்கிறான், பேசாமல் போனா. பேசுனா என்னடியாச்சு அப்படின்னு அற்பமாக பேசுகிறா. எந்த காற்றையும் நம்மை தொட அனுமதிக்கக்கூடாது. பலவிதமான காற்றுகள் வரும். சில நேரம் நீ ஒருவேளை தனிமையில் இருக்கிற மகனாய், மகளாய், பெண் பிள்ளைகளாய், அழகுள்ளவர்களாய், தனிமையில் ஆண் ஒத்தாசை இல்லாதவர்களாய், ஆண் சரியில்லாதவர்களாய் இருந்தால் வேறு மாதிரி காற்றுலாம் வரும். விபச்சார காற்று வரும், உங்களை கெடுக்கிற மாதிரி அப்படியே ஆசையை தூண்டுகிற காற்றுகள் நிறையா வரும். எந்த காற்றுக்கும் நீங்கள் மயங்கிடக்கூடாது. எந்த காற்றுக்கும் நான் இருக்கேன், உன்னை உயிருக்கு உயிராக பார்த்துக்கிறேன், ஒரு மாதம்தான். ஆக நம்ம ஆதரவற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து நிறைய காற்றுகள் வரும், பொய்க்காற்றுகள் வரும், ஆசையை தூண்டுகிற காற்றுகள் வரும். அதற்கு நீங்கள் விட்டுவிடக்கூடாது. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் த லார்ட். அப்போது எப்பவும் கண்ணை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வச்சா நம்ம விசுவாசம் குறையாது. கடைசியாக ஒருவேளை அப்படியே நீ முங்கிட்டாலும் ஒன்று செய்யணும், கூப்பிட மறந்துடக்கூடாது. எப்படி? யார? அவர் என்ன செஞ்சாராம்? கண்டு அமிழ்ந்து போகையில், முங்கிட்டு போகையில் எந்த மனுஷனையும் பார்த்து கூப்பிட வேண்டாம், கடவுளே என்னை ரட்சியும். அல்லேலூயா. கடவுள், ஆண்டவரே என்னை ரட்சியும். பிரைஸ் தி லார்ட். அவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். உடனே திரும்பவும் அப்படியே நடந்து படகுக்கு வந்துட்டாங்க. அப்போ சூழ்நிலையின் மத்தியிலும் நல்ல கவனிக்கணும், ஜெபிக்க மறக்கக்கூடாது. அவ்வளோதான். கூப்பிடணுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அவர் தான் சரியான வழி காட்டணும் நெருக்கத்தில், முங்கும்போது. அப்போ நம்ம ஒருவேளை நமக்குள்ள அவிசுவாசம் வந்து, சந்தேகம் வந்து, குழப்பம் வந்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தாவே, நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் சில காரியங்களை அவிசுவாசத்தில் முங்கிக்கிட்டு இருக்கிறேன், என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு அவரை நோக்கி காத்து இருக்கணும். அவரை நோக்கி நிலவிழிச்சுன்னு இருக்கும் மலையாளத்தில் நினைக்கிறேன். நிலவிழிச்சுன்னா கூக்கர்லிட்டார். நாமும் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகத்தோடு ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்ப விசுவாசத்தோடு ஆனாலும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கேட்டாருங்கிற நம்பிக்கையே இல்லைனாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க? ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்கள் இருதயத்தின் காரியங்களை அறிவார், உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவார்.
அப்போ நீங்கள் அற்ப விசுவாசம் நமக்குள்ளே வராமல் இருக்கணும்னா 3 காரியம். ஒன்று, அவரை குறித்து சரியான அறிவு நமக்குள்ளே வளரணும். கர்த்தர் யார் என்பது அறிவு வளரணும். அவரை பார்த்துட்டு நமக்கு அடையாளம் தெரியாத மாதிரி கூக்குரலிடக்கூடாது. இயேசு யார், அவரை அறிகிற அறிவு நமக்கு வரணும். 2, நம்மளை சுற்றிலும் அடிக்கிற காற்றுகள், நம்மளை முங்க பண்ணுகிற, பயமுறுத்துகிற, ஓ பிரைஸ் அல்லாஹ், நீ விளங்குவியா, நீ அப்படி போவ, நீ இப்படி போவ, நீ உருப்படுவியா அப்படின்னு சாபம் போடுகிற காற்றுகள் இருக்கலாம், தூஷிக்கிற காற்றுகள் இருக்கலாம், வேதனைப்படுத்துகிற காற்றுகள் இருக்கலாம். பயப்படவே கூடாது. வான்னு சொன்னவர் யாரு? கர்த்தர். இயேசு தான் வான்னு சொன்னார். அழைத்தவர் கர்த்தர். சோத்திரம் நிறைய சொல்ல முடியும் எனக்குலாம் சாட்சி டைமில். பிரைஸ் அல்லாஹ். அழைத்தவர் கர்த்தர். உன்னை நடத்துவார், கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. கடைசியா அந்த அற்ப விசுவாசத்துக்கு நடுவிலே ஆனாலும், பிரச்சனைகளில் நீங்கள் முங்கி போனாலும் கூப்பிடுறதை நிறுத்திடாதீங்க. இவர் கூப்பிடாமே இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? பேதுரு அப்போவே அழிஞ்சு போயிருப்பார், மரித்து போயிருப்பார். நீ கூப்பிட்டுக்கிட்டே இரு. ஒருவேளை சந்தேகம் கொஞ்சம் இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. அற்ப விசுவாசத்தோடு ஆனாலும் கூப்பிட்டு கொண்டே இருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தருடைய கை நீண்டு வரும், உங்களை தூக்கி விடும், உங்களை திரும்பவும் சமுத்திரத்தில் நடக்க வைக்கும், கரை சேர்க்கும். நம்மையும் கர்த்தர் கரை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக.